ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு மெக்ரோலைட்ஸ் வந்து செஞ்சோம். ஃபுல்லா தியரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு 15 கொஷன் வரைக்கும் செஞ்ச மட்டும் நினைக்கேன். அதுல இந்த 15ல சி பார்ட் அது வந்து உங்களுக்கு நான் H. pylori eradication regimenல கிளரித்ரோமைசின் வந்து வருமா என்கிற விஷயம், இந்த சி ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு அஹ், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். ஓகே, என்ன விஷயம் சொன்னா, இந்த விஷயம் நீங்க H. pylori eradication regimen வந்து நீங்க மெக்ரோலைட்ஸ்ல படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்டி அல்சர் ட்ரக்ஸ்ல வந்து நீங்க பெப்டிக் அல்சர் ட்ரக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீர். சரியா? அதுல அந்த ரெஜிமென்ட்ல வார ஒரு விஷயம் வந்து இந்த மெக்ரோலைட்ஸ்ல வந்து கிளரித்ரோமைசின் வந்து தேவைன்னா இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளரித்ரோமைசின் வந்து இந்த ஹைட்ரஜன் பைலோரி ரெடிகேஷன் ரெஜிமென்ட்ல ட்ரிபிள் தெரப்பியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ட்ரிபிள் தெரப்பி அதாவது தனியா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் பெப்டிக் அல்சர் டிசீஸுக்கு என்ன ட்ரக்ஸ் போகும் மெடிசன்னா என்ன, ஒமிப்ரசோல் இல்லாட்டி ஃபமோட்டிடின் என்ன, ஆஹ் அந்த வகையான இது பிபிஐ அதாவது புரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டர். அடுத்தது வேற படிச்சிருக்கீங்களே H2 ரிசப்டர் என்டகோனிஸ்ட் என்ன, அதெல்லாம் வந்து என்னத்துக்குள்ள வரும் மெடிசன்னா பிபி அதாவது ஆன்டிபெப்டிக் அல்சர் ட்ரக்ஸுக்குள்ள வாருது. ஆனா இந்த கிளரித்ரோமைசின்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். சரியா? அதை எப்படி இந்த ஹைட்ரஜன் பைலோரி ரெடிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரிபிள் தெரப்பி அதாவது 3 ட்ரக்ஸை சேர்த்து, சரியா, 3 ட்ரக்ஸை சேர்த்து வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் பைலோரி என்று சொல்ற இந்த பெப்டிக் அல்சரை உருவாக்குற ஹைட்ரஜன் பைலோரி ஹைட்ரஜன்ல H. pylori என்கிறது ஒரு பாக்டீரியாவால உருவாக்கப்படுற பெப்டிக் அல்சர் கண்டிஷன். சரியா? அந்த ஒரு பெப்டிக் அல்சர் வந்து பெப்டிக் அல்சருக்கு பொதுவா வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பொதுவா போகும் என்ன. ஆனா அந்த பெப்டிக் அல்சரை உருவாக்குறதுக்கு ஒரு பாக்டீரியா அதாவது H. pyloriங்கிற பாக்டீரியாவால அந்த பெப்டிக் அல்சர் உருவாக்கப்படும் மெடிசன்னா அந்த கண்டிஷனுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுப்ப மெடிசன்னா 3 ட்ரக்ஸை சேர்த்து கம்பைனா கொடுப்பாங்க. சரியா? அப்ப அந்த 3 ட்ரக்ஸ்ல ஒரு ட்ரக்ஸா வந்து என்ன என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இந்த கிளரித்ரோமைசின் வந்து வரப்போகுது. சரியா? அப்ப அந்த 3 ட்ரக்லயும் என்னென்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஒன்று பிபிஐ. பிபிஐ மீன்ஸ் புரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டர். அதுல ஒமிப்ரசோல் பென்டப்ரசோல் இதெல்லாம் வரும். புரோட்டீன் பம்ப் இன்ஹிபிட்டர் நீங்க பெப்டிக் அல்சர் டிசீஸ்ல படிச்சுப்பேன். சரியா? அடுத்தது வந்து கிளரித்ரோமைசின். ஓகே, H. pylori என்று சொல்றது வந்து ஹெலிகோபேக்டர் பைலோரி. சரியா? அதுக்குரிய ஹெலிகோபாக்டர் தேவை எழுதிக்கோங்க. நீங்க பெப்டிக் அல்சர் டிசீஸ்ல இது விரிவா படிச்சிருப்பீல். பைலோரி அதான் H. pyloriன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாக்டீரியாவால உருவாக்கப்படுற அந்த பெப்டிக் அல்சர் கண்டிஷனுக்கு இந்த கிளரித்ரோமைசின் வந்து ட்ரிபிள் தெரப்பியா யூஸ் பண்ணப்படுது. சரியா? அப்ப கிளரித்ரோமைசின் அதோட அமோக்சிசிலின். அப்ப இந்த 3 ட்ரக்ஸும் வந்து ஒரு காம்பினேஷனா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அமோக்சிசிலின் இல்லாட்டி அமோக்சிசிலின் வந்து பெனிசிலின் குரூப் என்ன, அப்படி பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மெட்ரோனிடசோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெட்ரோனிடசோல் இஃப் பெனிசிலின் அலர்ஜி. பெனிசிலின் அலர்ஜி இல்லாதவங்களுக்கு அமோக்சிசிலின், அப்படி பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மெட்ரோனிடசோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி? ஓகே, அப்ப இந்த 3 வந்து கம்பைனா இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி இரடிகேஷன் ரெஜிமென்ட்ல கொடுப்படும். சரி? அப்ப இந்த கிளரித்ரோமைசின் வந்து இதுல யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஒரு
விஷயத்துல கேட்டிருக்கி. இதுல இந்த கிளெரித்ரோமைசின் இந்த விஷயம் வந்து நீங்க மெக்ரோலைட்ஸ்ல தனி தியரியா படிக்க மாட்டேன். அது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னா பெப்டிக் அல்சர் டிசீஸ்ல கிளெரித்ரோமைசின் ஒரு காம்பினேஷன் ட்ரக்ஸா யூஸ் பண்றங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறத இது வந்து செக் பண்றாங்க. அப்ப இது வந்து ட்ரூ என்று வரும் இந்த பாயிண்ட். சரியா? ஓகே, மத்ததெல்லாம் அண்டு படிச்சோம் பார்த்தோம் என்ன, அதெல்லாம் தியரியில பார்த்த விஷயம். இதுவும் தியரியில இருக்கு, ஆனா மெக்ரோலைட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா இல்ல. பெப்டிக் அல்சர் டிசீஸ் தியரியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். விளங்கிட்டா? இப்போ ஒரு ட்ரக் எடுத்தா அதுக்கு ஒரு இண்டிகேஷனை தாண்டி பல வகையான இண்டிகேஷன் வரும். அதுல கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லதுண்டா. இப்போ நியூ சிலபஸ்ல கொஞ்சம் இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. என்ன இது நியூ 2013 வந்த ஒரு கொஸ்டின், அதாவது திருப்பியும் ரிப்பீட் ஆகலாம். ஓகே, இந்த பாயிண்ட் நான் அண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண செல்லேன். ஓகே, இது இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டு நினைக்கிறேன். தேவைன்னா இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, அடுத்ததுக்கு போவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப ஃபாஸ்டிங்கிறதால ரம்லான் மாசம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் மோஸ்ட்லி நைட்ல தான் செய்யறோம். ஆனா டைம் வந்து 7:30 to 9 வரைக்கும் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன். நைட் ப்ரேயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்ங்கிற ஒரு காரணத்துக்காக 7:30 to 9 வரைக்கும். சரியா? உங்களுக்கு வீக் டேஸ் தான் பொருத்தம் அப்படின்னு சொன்னா நீங்க வீக் டேஸ் செல்லுங்க. அப்படி இல்லாட்டி வீக்கெண்ட் தான் ஓகேன்னு சொன்னா, இல்லாட்டி நாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு குரூப்ல ஒரு பொருள் போடுவோம் இந்த டைமிங்கை பத்தி கேட்டு. இதுல இந்த டைமிங்ல ஏதும் இஷ்யூஸ் இருந்தா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். இன்னைக்கு நான் சல்போனமைட்ஸ் ட்ரைமெத்தோப்ரிம் செய்றேன். உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ல மெயினா இருக்கிறது மிச்சம் வந்து அமைனோகிளைகசட்ஸும் அசோல்ஸும். அதுக்கு எப்படியும் ஒரு 2 கிளாஸ் போயிட்டுன்னு சொன்னா இண்டே கிளாஸ்ல இருந்து 1 இல்லாட்டி 2 கிளாஸோட ஆன்டிபயோட்டிக் வந்து ஃபுல்லா முடியும் உங்களுக்கு. ஒரு பெரிய ஒரு சாப்டர் ஆன்டிபயோட்டிக் அது ஃபுல்லா முடியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அங்கே ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் போயிட்டு இருக்கி. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எல்லாமே செய்யறாங்க. அதுக்கு பிறகு வந்து கார்டியாலஜியில வர ட்ரக்ஸ் எல்லாம் ஆன்டி அரித்மிக் அன்ஜைனா ட்ரக்ஸ் அப்படி அந்த செக்ஷனுக்குள்ள போகும். இப்பயே நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன் என்ன இது செய்ய போறோம்ங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு இடையில செல்லுவேன். ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சுட்டேன்டா கார்டியாலஜி ட்ரக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். கார்டியாலஜி முடிய அப்படியே ரெஸ்பிரேட் எல்லாம் மெயின் பார்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்கும் கார்டியாலஜியும் ஃபார்மகாலஜியில மெயின் ஒரு பார்ட் ஃபுல். அதாவது முடிஞ்சாலே ஒரு 40-45% ஃபார்மகாலஜி முடிஞ்சதா எடுக்கலாம். சரியா? நிறைய டாபிக்ஸ் ஆன்டிபயோட்டிக் கார்டியாலஜிக்குள்ளதான் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அது முடிஞ்சதோடய எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி. ஏன்னா ஃபார்மகாலஜியில மிச்சம் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எங்களோட டார்கெட் உங்களுக்கு ஆகஸ்ட் எக்ஸாம் சொன்னா ஒரு ஜூலைக்கு முதல் ஜூன் லாஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கிறது தான் எங்களோட என்ன டார்கெட். அப்ப அந்த டார்கெட்டை நாங்க என்ன நோக்கி போகல. எனக்கு ஆன்டிபயோட்டிக் முடிச்சதே ஒரு 30% ஃபார்மகாலஜி முடிச்ச மாதிரி. சரியா? அப்ப இதுவரைக்கும் முடிச்ச விஷயங்களை ரெக்கார்டிங்ஸ பார்த்து இல்லாட்டி பார்க்காதவங்க என்ன செய்யுங்க, நான் லாஸ்ட் கிளாஸ் நிறைய விஷயம் சொன்னேன். ஷோர்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், இதை வச்சு எப்படி படிக்கலாம் இந்த விஷயம் எல்லாம் கிளாஸுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். ரெக்கார்டிங்ஸ் பாக்குறவங்களும் சொல்றேன், திருப்பி திருப்பி ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலும் சரி நீங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அது ஃபார்மகாலஜி மிச்சம் ஈஸியா கொண்டு போகும். வேண்டாம் ஆன்டிபயோட்டிக்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல தேவைப்பட்ட தியரி மட்டும் கடும் ஷோர்ட்டா தந்துட்டு நான் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போறேன். அது உங்களுக்கு மிச்சம் எஃபெக்டிவா இருக்கும். சரியா? நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனா ஓகே. அடுத்த கொஸ்டினுக்குள்ள போம். 2016 என்ன நான் தியரி செல்லல, நம்ம மெக்குலர் தியரி ஃபுல்லா பார்த்துட்டோம். இதை முடிச்சுட்டு நாம இந்திய டாபிக் குள்ள போகணும். ஓகே, நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. கிளெரித்ரோமைசின் டேப்லெட்ஸ் டு பி டேக்கன் 2 times per day. True or false?
லாஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பார்த்தோம் என்ன ரிப்பீட்டட்ல வருது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 16 ட்ரூ. என்ன இதுக்கு லாஸ்ட் கிளாஸ் என்ன ஈஸி என்று சொல்லி மறந்திருப்பீங்களா? என்ன ஈஸி என்று சொல்லி எரித்ரோமைசின், குளோரித்ரோமைசின், அசித்ரோமைசின். அப்ப இது 4 times a day, இது 2 times a day, இது once daily. ஓகே, அப்ப 2 times a day சொல்றது வந்து ட்ரூ வரும். ஆல்ரெடி நிறைய டைம் வந்த ஒரு கொஸ்டின். ஓகே, அது ஈஸி என்று நினைக்கிறேன். 17th கொஸ்டின்ல பி ஸ்டெப். Erythromycin is safe alternative in people with penicillin allergy. இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. வெரி குட். எஸ். ஏன் ட்ரூண்டா அது ஆல்ரெடி நிறைய தரம் அந்த கொஸ்டின். பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃபான அல்டர்னேட்டிவ் வந்து அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வந்து மேக்ரோலைட்ஸ். அப்ப எரித்ரோமைசின்ங்கிறது ஒரு மேக்ரோலைட்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக். மேக்ரோலைட்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக் வந்து பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு சேஃப் அல்டர்னேட்டிவ். ஓகே, ஆல்ரெடி நிறைய தரம் வந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சி, கிளரித்ரோமைசின் இஸ் எஃபெக்டிவ் எகெயின்ஸ்ட் மைக்கோபிளாஸ்மா நியூமோனியா. இது தியரியில பார்த்த விஷயம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தியரியில பார்த்த விஷயம் உண்டு. எங்க பார்த்தண்டு ஞாபகம் இருக்கா? ஓகே, காட்டுறேன் இல்லைங்க. இன்ட்ரா செல்லுலர் ட்ரக்ஸ் என்று சொல்லி எஸ்எல்எஸ்எஃப்ல நான் உங்களுக்கு தியரி இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க இருந்து வந்திருக்கேன் கொஸ்டின். கொஸ்டின் எதுவும் வெளியில இருந்து வரல, நான் படிச்சதுக்குள்ளதான் வந்திருக்கேன். இந்த பாயிண்ட பாருங்க. மெக்ரோலைட்ஸ்ல மெக்ரோலைட்ஸ் effective என்ன macrolides consist of affecting gram positive cocci and intracellular pathogens such as mycoplasma. சரியா? அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்துதான் என்ன செஞ்சிருக்கி மைக்கோபிளாஸ்மா அந்த இன்ட்ராசெல்லுலர் பத்தோஜென்ஸ், அதாவது இன்ட்ராசெல்லுலர் பத்தோஜென்ஸ் என்று சொல்றது வந்து செல் வால் இல்லாத ஆர்கானிசம். சரியா? அந்த செல் வால் இல்லாத ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து மெக்ரோலைட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னு சொன்னா செல் வால் இருக்கிற இதுக்கு வந்து பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் செஃபலோஸ்போரின் அண்ட் பெனிசிலின் தான் செல் வால் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். இப்ப செல் வால் இல்லாத மைக்கோபிளாஸ்மா இன்ட்ரா செல்லுலர் பத்தோஜென்ஸ்க்கு வந்து புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது இப்ப மெக்ரோலைட்ஸ்ல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன். என்ன அப்ப இதுக்கு வந்து இப்ப இன்ட்ராசெல்லுலர் பத்தோஜென்ஸ் மைக்கோபிளாஸ்மா இப்படிப்பட்ட இந்த பத்தோஜென்ஸுக்கு வந்து பெனிசிலினோ இல்லாட்டி செஃபலோஸ்போரினோ கொடுக்கறதுல எந்த யூஸும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன கொடுக்கணும்டா செல் வால் இல்லாம, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் அது இன்ஹிபிஷன் பண்ணக்கூடிய மெக்ரோலைட்ஸ், அமைனோகிளைகோசைட், டெட்ராசைக்ளிக், அதுலயும் இந்த மைக்கோபிளாஸ்மா வகையான இதுகளுக்கு வந்து மெக்ரோலைட்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கு. சரியா? இந்த பாயிண்ட தான் இதுல கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல வந்திருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பாயிண்ட். சரியா?
ஓகே. அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி எரடிகேஷன் கேட்டிருக்கு தானே, அந்த பாயிண்ட்டும் இதுல சொல்லிருக்கு பாருங்க. கிளரித்ரோமைசின்ல இப்ப 3 ட்ரக்ஸ் படிச்சோம். என்ன அசித்ரோ, கிளரித்ரோ, எரித்ரோமைசின் மூணுலயும் எதுக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் இங்க இருந்து எடுத்திருக்கு. எல்லாமே எஸ்எல்எஸ்எஃப் இந்த பாயிண்ட்ல இருக்கிற விஷயம் தான் கொஸ்டினுக்கு கேட்பாங்க மேக்சிமம். பாருங்க, ஹெலிகோபாக்டர் பைலோரி ரெடிகேஷன் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு 2013ல இந்த பாயிண்ட காட்டிருக்காங்க. ஓகே, அப்ப அந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த இண்டிகேஷன்ல இந்த மைக்கோபிளாஸ்மா நியூமோனியா என்கிற விஷயம் வந்து இண்டிகேஷன்ல உங்களுக்கு இதுல போடப்படுது. ஆனா அது எதுல இருந்து கேட்டீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா வகையான பெத்தோஜன்ஸ், இன்ட்ராசெல்லுலர் பெத்தோஜன்ஸுக்கு மைக்ரோலைட்ஸ் ஒர்க் ஆகுமாங்கிற பாயிண்ட் வந்து இதுல இருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட். இந்த கொஸ்டின் வந்து என்ன இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது என்ன, இன்ட்ராசெல்லுலர் பெத்தோஜன்ஸுக்கு மைக்ரோலைட்ஸ் ஒர்க் பண்ணும். என்ன, இன்ட்ராசெல்லுலர் பெத்தோஜன்ஸ் சச்சஸ் மைக்கோபிளாஸ்மா, கிளரிடியா, அப்ப அதுகளுக்கு ஒர்க் பண்ணுங்கிற பாயிண்ட வச்சு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப ஒரு பாயிண்ட்டும் முக்கியம். அதுலயும் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற பாயிண்ட்களை கட்டாயம் ரிப்பீட் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கொள்வது நல்ல. ஏண்டா இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப கொஸ்டினுக்கு போறேன். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் வந்து சி ஸ்டெம் வந்து 2 வரும். அதுக்கு விளக்கம் தேவைண்டா எழுதிக்கோங்க. தேவைண்டா எழுதிக்கோங்க. மெக்ரோலைட்ஸ் effective against intracellular pathogens. Example, Mycoplasma claridia. ஓகே, இந்த பாயிண்ட் தேவைண்டா இதுல எழுதிக்கோங்க. ஓகே, அந்த நியூ சிலபஸ் இப்ப 2016க்கு பிறகு வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் வருது. பாருங்க, அடுத்த கொஸ்டினை பாருங்க. அசித்ரோமைசின், ஆனா அப்படி வந்தாலுமே ஒரே பாயிண்ட் தான். ஆனா அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல, ஒரு பாயிண்ட் தான் கேட்காங்க, ஆனா பல லாங்குவேஜ்ல கேட்காங்கிற விஷயம். இப்ப இந்த டி கொஸ்டினுக்கு நீங்க நல்லா யோசிச்சு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நாம அடிக்கடி பார்த்த விஷயம் தான். அதை எப்படி என்ன மொழியில கேட்டிக்காங்கிற மொழிதான் வித்தியாசம், ஆனா பார்த்த விஷயம் தான். பாருங்க, அசித்ரோமைசின் has a short plasma half life than clarithromycin. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. யோசிச்சு நல்ல ஒரு ஆன்சர் சொல்லுங்க. டி கொஸ்டினுக்கு என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸா நல்லா யோசிச்சு சொல்ல வேண்டிய ஆன்சர். ஓகே, ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எனி அதர் ஆன்சர்? ஓகே, ஃபால்ஸ் சொல்றேன். 8 ஃபால்ஸ். உங்களோட ரீசன் நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன். ஹாஃப் லைஃப் எப்படி நீங்க 8 ஃபால்ஸ் எடுத்தி?
எதை வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் false எடுத்து? Yes, Clarithrol 2 times a day, but Azithro once. ஓகே, இந்த விஷயம் வெரி குட். ஏண்டா அந்த எத்தனை தரம் கொடுக்கும்ங்கிற விஷயம் தான் அந்த ஹாஃப் லைஃபோட சம்பந்தப்பட்டது. அந்த ஹாஃப் லைஃப் வச்சு தான் அந்த டோஸ் ஃப்ரீக்வன்ஸ்ங்கிறது நாம முடிவு செய்வோம். இப்ப ஒரு ட்ரக் வந்து ஒரு நாளைக்கு 3 times a day TDS போகுதுன்னு சொன்னா அந்த ட்ரக்ஸ்ட ஹாஃப் லைஃப் வந்து 8 hours இருக்கும். என்ன, அப்ப ஹாஃப் லைஃப வச்சுதான் அதுல டோஸ் ஃப்ரீக்வெண்ட்டை வந்து நாம கான்சிடர் பண்றோம். இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்? கிளரித்ரோமைசின் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி அதுல டோஸ் ஃப்ரீக்வெண்ட் வருமெண்டா 2 times என்ன 12 hour. அசித்ரோமைசின் ஒன்ஸ் டெய்லி 24 hour. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் எதுக்கு ஹாஃப் லைஃப் கூட இருக்கு மெடிசன்னா எப்படியும் ஹாஃப் லைஃப் வந்து 24 hours இதுல ஹாஃப் லைஃப் வந்து கூட இருக்கு. இதுல ஹாஃப் லைஃப் வந்து 12 hour 12 hourக்குள்ளதான் இதுக்கு வரப்போகுது. அதுல ஹாஃப் லைஃப் வந்து குறைவா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்க அக்யூரேட்டா இதுல ஹாஃப் லைஃப் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. எதை வச்சு இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் எடுக்கலாம்னு கேட்டா இந்த டோஸ் ஃப்ரீக்வன்சியை வச்சு. இப்ப டோஸ் ஃப்ரீக்வன்சி இப்ப முதல்ல இயர்ஸ்ல வந்து இப்ப நாம செஞ்சு வந்த இயர்ஸ்ல என்ன டிரெக்டா கேட்டாங்க. இப்ப அசித்ரோமைசின் ஒன்ஸ் டெய்லி இல்லாட்டி கிளரித்ரோமைசின் 2 days டிரெக்டா கேட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல அதே பாயிண்ட் தான். ஆனா என்ன, இந்த ஹாஃப் லைஃப வச்சு உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. இப்ப நியூ சிலபஸ் கொஸ்டின், நியூ சிலபஸ் 2016க்கு பிறகு வர கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் உங்களை இப்படி யோசிக்க வைக்கிற ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். ஆனா என்ன விஷயம் வேண்டா, அந்த பாயிண்ட்கள் எல்லாமே சேம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பாயிண்ட் தான் இப்படி எடுத்துருக்காங்க. வேற நியூவா எந்த பாயிண்ட்டும் எடுக்காது. எல்லாமே அந்த இப்ப நான் சொன்னேனே, இப்ப நீங்க மெக்ரோலைட்ஸ் அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன்டா அவ்வளவுதான் உங்களுக்கு கொஸ்டினுக்கு வர போகுது. ஆனா அந்த கொஸ்டினுக்கு அந்த விஷயம் வரும், ஆனா வேற வேறையா கொஞ்சம் மாத்தி மாத்தி வரும். அதான் அதுல இருக்கிற இது. அப்ப நீங்க அதுக்கு வடிவா யோசிச்சு அந்த கிளியரா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிளியரா இருந்தா எப்படி கேட்டாலும் நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் வச்சுதான் இது கேட்டீங்க. ஓகே, வெரி குட், உங்களோட ஆன்சர் ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க 2018ல வந்த கொஸ்டின் உண்டு. Antimicrobial groups are recommended to be avoided in pregnancy, included macrolides. True or false? False. Yes, last classes பார்த்த விஷயம் எல்லாமே என்ன விஷயம்? மெக்ரோலைட்ஸ் வந்து பிரெக்னன்சில என்ன அவாய்டட் இல்ல. அப்ப இந்த இது வந்து அடிக்கடி வந்த ஒரு கொஸ்டின், அதனால ஃபோர்ஸ் ரெண்டு பேரும். ஓகே, அடுத்த அடுத்த பாயிண்ட பாருங்க. எரித்ரோமைசின் சாரி, அடுத்தது வந்து ஓகே 2018 நவம்பர் 28ல வந்தது. Antimicrobials with reliable and high oral bioavailability include. ஓகே, ஓரல் பயோஅவைலபிலிட்டி வந்து அசித்ரோமைசினுக்கு ஹை. இப்ப ஹையா அடிக்கிற ஓரல் பயோஅவைலபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அசித்ரோமைசினுக்கு ஹையா எரித்ரோமைசினுக்கு ஹையாங்கிற விஷயத்த இதுல கேட்டிருக்காங்க. ஹை என்கிற ரேஞ்ச் வந்து 50 விட கூட போலதான் ஹை என்று வரும். 50 விட குறைஞ்சு என்று சொன்னா ஹையர் சொல்லி வராது, ஹை என்று சொல்லி வராது. சரியா? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஓரல் பயோஅபிலிட்டி வந்து தெரியல, எங்கேயும் நீங்க படிச்சிருக்க சான்ஸ் இல்ல, வெஸ்டலஸ்ல இல்ல, நீங்க தேரியில படிச்சிடலாங்கிற விஷயம் தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தேரி செய்யல. உங்களுக்கு தேவைன்னா இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த 2018ல வந்ததால அகெயின் கேட்கறது சான்ஸ் இருக்கு. எசித்ரோமைசினுக்கு வந்து ஓரல் பயோ அவைலபிலிட்டி வந்து 37% கிட்ட வரும். அது வந்து ஹை என்று சொல்லி கான்சிடர் பண்ண இயலாது. சரியா? அப்ப இதுக்கு ஃபால்ஸ் என்று வரும்.
எரித்ரோமைசினுக்கு வந்து லோவர், சரியா? ஆனா கிளெரித்ரோமைசினுக்கு தான் இருக்கிறதுலயே ஹையர் வரும், ஹை வரும். 50 to 55% ஆன ஓரல் பயோ அவைலபிலிட்டி வந்து கிளெரித்ரோமைசின் தான் இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டா கேட்கலாம் சம்டைம்ஸ் 18ல வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2018 நவம்பர் 29ல வந்த கொஸ்டின். The antimicrobial is correctly paired with the advice to be given at the time of dispensing. Clarithromycin take every 24 hours. True or false? ஓகே, நல்ல கொஸ்டின் உண்டு. ஓரல் பயோ அவைலபிலிட்டியை வந்து டோஸ் ஃப்ரீக்வெண்டோட வந்து இண்டிகேட் பண்ணலுமா அப்படின்னு கேட்டீங்க. இண்டிகேட் பண்ண இயலாது. என்னண்டா பயோ அவைலபிலிட்டி வந்து அப்சார்ப்ஷன் என்கிற விஷயத்துல தான். அதுலயும் ஓரல் பயோபிலிட்டி இப்ப உங்களுக்கு தெரியும். பயோபிலிட்டிங்கிற விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு ட்ரக்கை நாம எடுக்கோம் என்ன சொன்னா, அது வந்து நம்ம பிளட்டுக்குள்ள எவ்வளவு என்ன அப்சர்ப் ஆகுதுங்கிற விஷயம் தான் பயோபிலிட்டி. இப்ப நம்ம ஸ்டொமக்ல இருந்துட்டு ஓரலங்க போல. ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கன். பயோ அவைலபிலிட்டி வந்து எந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 100% இருக்கும்? ஐவி. ஓகே, ஐவி ஐவி ஐஎம், அதாவது பெரன்ட்ரல் ரூட் தான் வந்து 100% பயோ அவைலபிலிட்டி. ஏன்னு கேட்டா இப்ப டிரெக்டா நாம பிளட்டுக்குள்ள அதை இன்ஜெக்ட் பண்றதால அதுல பயோ அவைலபிலிட்டி வந்து 100%. இப்ப அது அதர் ரூட்ஸ், அதாவது ஓரல் வேற வேற ரூட்ஸ் எடுக்க கொள்ள 100 விட குறையும் இல்லையா? ஏன் அப்படி குறையுதுண்டா, இப்ப நம்ம ஒரு பிசிஎம் டேப்லெட் ஒன்று எடுக்கமெண்டா அது அப்சர்ப் ஆகி பிளட்டுக்குள்ள போறது. இப்ப நாம 500 mg எடுக்கமென்னு சொன்னா அந்த 500 mg நம்மளோட பிளட்டுக்குள்ள போய் சேர்ந்தா அது 100%. அதுல 400 mg போய் சேர்ந்துச்சுன்னா அது 100 இல்ல, அதை விட குறையும். விளங்கிட்டா? அப்ப அந்த விஷயம்தான் பயோ அவைலபிலிட்டிங்கிற விஷயம். இப்ப இந்த அப்சார்ப்ஷன் ஆகி இந்த பிளட்டுக்குள்ள போற இந்த வீதம் வந்து நம்மளோட டோஸ் ஃப்ரீக்வெண்ட்டை வந்து மாத்தாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டோஸ் ஃப்ரீக்வெண்ட் எதுல தங்கி இருக்க மனுஷன், அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கேன்டா ஹாஃப் லைஃபுக்கும் டோஸ் ஃப்ரீக்வெண்ட்டுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. பயோ அவைலபிலிட்டிக்கு வந்து சம்பந்தம் இல்லை. ஓகேயா? இந்த விஷயத்த கிளியர் ஆக்கி வச்சுக்கோங்க. ஓகே, 2018 நவம்பர் இதுல வந்த பீஸ்டம் பாருங்க. கிளெரித்ரோமைசின் டேக் எவ்ரி 24 ஹவர்ஸ்ங்கிறது ஃபால்ஸ் என்று வரும். பிகாஸ் இது கிளெரித்ரோமைசின் வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ் என்ன 2 டைம்ஸ் எடுக்கிறதால். ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் வந்த கொஸ்டின். இந்த டோஸ் ஃப்ரீக்வெண்ட் வந்து மைக்ரோலைட்ஸ்ல கட்டாயம் நீங்க கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகத்திலையும் வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்டு வர ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, 2018 November 32 பாருங்க. Medicines having the potential to cause warfarin toxicity via P450 system of enzymes include erythromycin. True or false? Question புதுசு மாதிரி, ஆனா ஒரே பாயிண்ட் தான். இதுக்கு முதல்ல அந்த ஒரு பாயிண்ட் தான். என்ன வரும்? தியரியில பார்த்த விஷயம் கொஸ்டின்லயே வந்திருக்கு. கிளாஸ்ல செஞ்சு இப்படி நிறைய கேள்விகள் செஞ்சிருக்கேன். ட்ரூ. ஏன் ட்ரூ? ரீசன்?
என்ன ரீசனால ட்ரூ கொண்டு வரும்? லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்ச கொஸ்டின் தான் அடிக்கடி வந்தது. எஸ், inhibit P45 enzymes so metabolism of drug will reduce. Very good. என்ன விஷயம் இப்ப அதுலயும் எரித்ரோயின் கிளரித்ரோமைசின் வந்து மெக்ரோலைட்ஸ்ல നമ്മുടെ ஹெப்படிக் சைட்டோக்ரோம் P4550 என்கிற இந்த குரூப் ஆஃப் என்சைம்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதால இந்த மெக்ரோலைட்ஸோட சேர்த்து வேற ட்ரக்ஸ், அதாவது ஓஃபரின், கார்பமெசபின், இப்படி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கக்குள்ள நம்ம எடுக்கிற அந்த வேற ட்ரக்ஸ் வந்து மெட்டபாலிசம் ஆகாது. என்ன அப்ப இந்த பாயிண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நல்ல வடிவா கிளியரா தியரி செய்யக்குள்ளையும் கிளியர் பண்ணிருக்கேன். இது வந்து என்ன பாஸ் பேப்பர்லயும் அடிக்கடி வந்த ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்ட ஒரு பாயிண்ட். என்ன இது வந்து ஹெப்படிக் என்சைம் இன்ஹிபிட்டர், அதால வேற வேற ட்ரக்ஸ் வந்து மெட்டபாலிசம் ஆகாம நம்மளோட பாடியில தங்கி இருந்து அதுல டாக்ஸிசிட்டியை கூட்டும்ங்கிற விஷயம். அப்ப இந்த எரித்ரோமைசினோட சேர்த்து இந்த ஓஃபரின் ட்ரக்ஸ் எடுக்கிறதால என்ன எடுக்குமாட்டா, எரித்ரோமைசின் வந்து என்ன செய்யும், இந்த P450ங்கிற இதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இந்த என்சைம் இன்ஹிபிட் பண்றதால ஓஃபரின் டாக்ஸிசிட்டி நம்ம பாடியில இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்ப ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து டிரெக்டா கேட்டாங்க என்ன ஹெப்படிக் என்சைம் இன்ஹிபிட்டர். இந்த கொஸ்டின்ல அதே பாயிண்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்காங்க. அதான் நான் சொன்னேன், அவங்களோட பாஸ் பேப்பர் லாங்குவேஜ் வந்து இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல அங்க கொள்ள 2018, 19, 20 அப்படி போகக்குள்ள கொஞ்சம் விரிவா போகுது, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி போகுது. ஆனா பாஸ் பேப்பர்ல அடிக்கடி என்ன அடிச்சு துவச்ச கொஸ்டினை தான் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு பாயிண்ட் தான், இதுல புதுசா எந்த பாயிண்ட்டும் இல்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. antimicrobial suitable for administering once daily. என்ன இந்த டோஸ் ஃப்ரீக்வென்ட் வராத இயறையில் எசித்ரோமைசின் செல்லிக்கு நிக்கல ட்ரூ. அடுத்த இத பாருங்க 23 லாஸ்ட். antibiotic that may be prescribed safely to a patient who has had an anaphylactic reaction to benzyl penicillin include clarithromycin. True or false? பெரிய ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ஆனா ஆல்ரெடி எல்லாம் செஞ்ச கொஸ்டின். ட்ரூ. என்ன விஷயம், அனஃபிலாக்டிக் ஷாக்குங்கிறது என்ன, அலர்ஜிக். பென்சைல் பெனிசிலின் குரூப்புக்குள் அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு சேஃப்லியா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்ல கிளரித்ரோமைசின் வருமான்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ. என்ன அடிக்கடி வந்த ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்டுக்கு செஞ்ச ஒரு கொஸ்டினும் இதான். என்ன பென்சிலின் அலர்ஜி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மெக்ரோலைட்ஸ் வந்து சேஃபா கொடுக்கலாம் என்ற ஒரு விஷயம். ஓகே, இதோட உங்களோட மெக்ரோலைட்ஸ் பார்ட் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகுது. இதே கிளாஸ் வந்து உங்களுக்கு சல்போனமைட்ஸ் ட்ரைமெத்தோப்ரின், உங்களுக்கு ரிமைண்டா இருக்கிறது அசோல்ஸும் அமைனோகிளைகசைடும். அதுவும் ஒரு 1 to 2 கிளாஸ்ல உங்களுக்கு முடிஞ்சா ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே.
ஓகே, உங்களுக்கு சல்போனமைட்ஸ் அண்ட் ட்ரைமெத்தோப்ரிம் நான் தான் உங்களுக்கு செஞ்சதுங்கிறதால உங்களுக்கு நான் செஞ்ச நோட்ஸே உங்களுக்கு தெரிய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு கொஷனுக்கு வந்திருக்கிற மட்டும் இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். சல்போனமைட் ட்ரைமெத்தோப்ரிம் அந்த அளவுக்கு பெருசா கேட்கல, கேட்டு இருக்கிற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகும். சரியா? ஓகே, சல்போனமைட் வந்து ப்ரோட் ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணின ஒரு கிளாஸ். ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் யூஸுக்கு வரும். ஓகே, இது என்ன விஷயம் சொன்னா, இது ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வந்து யூஸ் பண்றது அப்படியே குறைஞ்சு போய், ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் காட்டினத்தால இப்பய காலத்துல இது காமனா வந்து காம்பினேஷனா யூஸ் பண்ணப்படுது. இப்ப கோட்ரைமெக்சசோல் கொட்ரிமெண்ட் செல்லுவோம், அதுல வந்து இப்ப கோங்கிறதால ரெண்டு ட்ரக்ஸ் இருக்கு, சல்போமெத்தக்சசோலும் ட்ரைமெத்தோப்ரிமும். அப்படி அந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்றாங்க. தனியா சல்போனைமைட் மட்டும் வந்து யூஸ் பண்ணல. இது வந்து சல்ஃபர் கொண்டேனிங் ட்ரக்ஸ். சரியா? ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் சும்மா நார்மலா பார்த்துட்டு போவோம். எல்லாம் இப்ப தேரி மாதிரி பாக்குற அளவுக்கு டீப் இல்ல. ஓகே, இதுல என்னென்ன கிளினிக்கல் யூஸ்ங்கிற விஷயம் இது பெருசா தேவையில்லை உங்களுக்கு. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபுல்லா நான் உங்களுக்கு செய்யல, நான் தியரியில ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினது. நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து இதுல ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ், அதாவது நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணும். இப்ப உங்களுக்கு தெரியும், பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதை இன்ஹிபிட் பண்ணும், அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்டா அது வந்து செல் வால் சிந்தசிஸ்ல இன்ஹிபிட் பண்ணும், அதாவது பெனிசிலினும் சஃப்லெஸ்போரினும். இப்ப மெக்ரோலைட்ஸ், அமைனோகிளைகோசைட்ஸ், டெட்ராசைக்ளின் இவ்வளவும் வந்து புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். அதே மாதிரி இந்த சல்போனமைட்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸையோ இல்லாட்டி செல்லோ சிந்தசிஸையோ இன்ஹிபிட் பண்ணாது. அது போய் என்ன செய்யுமெண்டா ஃபோலிக் ஆசிட், அதாவது பாக்டீரியாவில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை வந்து என்ன செய்யுமெண்டா இன்ஹிபிட் பண்ணும். சரியா? அதான் அதுல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஃபோலிக் ஆசிட் அதுல நியூக்ளிக் ஆசிட், பாக்டீரியாட நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றதன் மூலம் என்ன செய்யுது, பாக்டீரியாட growth தடுக்குது. ஓகே, இது இது வந்து பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ஆக்ஷனை காட்டுது. இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல தியரி கிளாஸ பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்கு தேவையும் இல்லை, டைமும் இல்லை. ஓகே, ட்ரக்ஸ் என்னென்ன இதுல வருமெண்டா, சல்பனமைட்ஸ்ல வந்து சல்படைசின், சல்பமெத்தக்சசோல். சல்பமெத்தக்சசோல் வந்து தனியா யூஸ் பண்றதுல, இது ட்ரைமெத்தோப்ரிமோட சேர்த்து காம்பினேஷனா ட்ரைமெக்சசோல்னு சொல்லி யூஸ் பண்ணப்படும். அடுத்தது சல்ஃபர் அசெட்டமைட் டாபிக்கல். அடுத்தது சல்ஃபிசோக்சசோல். அடுத்தது சில்வர் சல்ஃபடைசின் சொல்லி ஒரு ட்ரக்ஸ் வந்து இருக்கு, சில்வர் சல்ஃபடைசின். யாருக்கும் தெரியுமா? இந்த மருந்து எங்க பாவிச்சிக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களே, யாரு சொல்லி? எஸ், பேர்ன் யூசேஜ். பேர்ன், இப்ப எரிவு காயங்களுக்கு வந்து ஒரு நீங்க போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ட்ரக்ஸ் தான் தருவாங்க. அதுவும் சல்ஃபர் நமைட்ஸ்ல வர ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் தான். சரியா? பேர்ன் போன்ஸுக்கெல்லாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சல்ஃபர் சலசின் என்று சொல்லி ஒரு ட்ரக் கொண்டிருக்கு. சல்ஃபர் சலசின் கேள்விப்பட்டீங்களா? என்ன இண்டிகேஷன்? சல்ஃபர் சலசின் சொல்லி ட்ரக்ஸ், அதுவும் சல்பனமைட்ஸ்ல வர ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் தான். அது எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃபேமஸா வந்து ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து
கொடுப்பாங்க. சல்ஃபர் சலசினன்ஸ், அதுவும் இந்த சல்ஃபனமைட் குரூப்ல வர ஒரு ட்ரக் தான். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸுக்கும் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெயினா இந்த கோர் ட்ரைபல்ஸோட இண்டிகேஷன் என்னன்னா யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா இது வந்து நல்லா சொலிபிள் ஆகும் யூரின்ல. அதாவது இது எக்ஸ்ட்ரீட் ஆகக்குள்ள நல்லா யூரின்ல சொலிபிள் ஆகி எக்ஸ்ட்ரீட் ஆகும்ங்கிறதால இதை மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம், இந்த சல்ஃபனமைட் குரூப் ஆஃப் ட்ரக் வந்து மெயின் இண்டிகேஷனா யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட்ல வர இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இதை மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதோட நியூமோனியா, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த விஷயம் நான் போட்டிங்கன்னு பாருங்க. சில்வர் சல்ஃபடைசின்ஸ் வந்து டாபிக்கல் யூஸ் க்ரீமா தான் வரும். இன்ஃபெக்டட் பர்ன்ஸ் இன் பிரஷர் சோர்ஸ். அதே மாதிரி சல்ஃபோசலசின் நான் சொன்ன ட்ரக், அது வந்து ட்ரீட் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இன் ஆர்த்ரைட்டிஸ். எல்லாம் தியரியில பார்த்த விஷயம். ஓகே, இந்த பாயிண்ட் இந்த சைட் எஃபெக்ட்ல உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு, அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்லிட்டு போறேன்னு பாருங்க. இதோட சைடு எஃபெக்ட் பார்த்தா நோமரா, ஃபீவர், ஸ்கின் ரேஷஸ், டெர்மடைட்டிஸ், நோசியா, வாமிட்டிங், டயரியா, யூட்ரிகேரியா, போட்டோசென்சிட்டி இதெல்லாம் வரும். அதோட சிவியரான சில சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரம், ஹெமோலைட்டிக் ஏப்ளாஸ்டிக் அனீமியா, granulocytopenia, thrombocytopenia, hemolytic reactions in patients with E6PD deficiency இதெல்லாம் வரும். அதோட முக்கியமா கொஸ்டின்ல கேட்டிருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கிறிஸ்டலூரியா என்று சொல்லி. அதாவது என்ன செய்ய வேண்டாம், இது வந்து கிட்னிலையும் நம்மளோட டியூபிள்ஸ், கிட்னில இருக்கிற டியூபிள்ஸ்லையும் வந்து பிரிசிபிட்டேட் ஆகி, அதாவது கற்கள், அதாவது சிறுநீரகத்துல கழிவருமை, அப்படி அந்த கிறிஸ்டலூரியா இந்த கற்களை வந்து பிரிசிபிட்டேட் ஆகி உருவாக்கலாம். அப்படி ஒரு சைடு எஃபெக்ட் கிறிஸ்டலூரியாங்கிற ஒரு சைடு எஃபெக்ட் தான் இந்த சல்ஃபோனமைட் ட்ரக்ஸ் வந்து ஒரு சைடு எஃபெக்ட உருவாக்குது. ஓகே, இந்த சைடு எஃபெக்ட குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட சைடு எஃபெக்ட குறைக்கிறதுக்கு ஒரு பேஷண்ட் அட்வைஸா என்ன சொல்லி கொடுப்பீங்க? இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிற ஒரு ட்ரக்கை நீங்க பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண போல உங்களோட ஐடியா என்ன? நான் தெரியும் செய்யக்குள்ள இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஐடியா வரும்? What's the option for reducing crystalluria? ஐடியா எதுவும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் சல்ஃபனமைட் ட்ரக்ஸ் வந்து கிறிஸ்டலூரியா உருவாக்க வேண்டாம். அந்த ட்ரக்ஸை நீங்க பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண போல உங்களோட பார்மசிஸ்ட் அறிய வச்சு என்ன ஒரு பேஷண்ட் அட்வைஸ் கொடுப்பீங்க? இது கேட்டி கொஸ்டின், பாஸ்ட் கொஸ்டின்ல கேட்ட ஒரு விஷயம். இதே சைடு எஃபெக்டும் கேட்டிருக்கி, இந்த பேஷண்ட் அட்வைஸும் கேட்டிருக்கி. ஓகே, நான் இப்படி கேட்கிறேன். நம்மளோட கிட்னில ஸ்டோன்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்மளோட நாளாந்த வாழ்க்கையில ஒரு ஹெபிட்டா என்ன செய்யலாம்? இப்ப இதுக்கும் ஐடியா வராட்டி வாட்டர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்றது, என்ன தண்ணி நிறைய குடிக்கிறது. தண்ணி நிறைய குடிச்சா கிட்னிஸ்ல வந்து பிரிசிபிட்டேட் ஆகாம அப்படியே என்ன எக்ஸ்ட்ரீட் ஆகி போயிடும் யூரினோட. அதால சல்ஃபனமைட் ட்ரக்ஸ் கூடிய எடுக்கிறவங்க தண்ணி கூடியா குடிக்கணும் என்று சொல்லி நீங்க ஒரு பேஷண்ட் அட்வைஸா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷனா, சரியா? ஓகே, அதுதான் இதுல சொல்லிருக்காங்க. அதோட பிரெக்னன்சி ஆக்களுக்கு வந்து இது ஒரு டெரட்டோஜெனிக், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல டெரட்டோஜெனிக், அதாவது பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கும். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து நியோனேட்டலுக்கு ஹெமோலைசிஸ்
சரியா? அதோட மெத்தமோகுளோபினியாங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வரதுல பிரெக்னன்சில இத ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல அவாய்ட் பண்றது. சரியா? அத ரீனல்ல வந்து சிவியர் ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா அவாய்ட் பண்ணணும். ஹெப்படிக்ல வந்து சிவியர் ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் இருந்தா அவாய்ட் பண்றது நல்லது. நியோசின் மதர்ஸ் வந்து ஹெமோடைசிஸ் G6PD டெஃபிஷியன்ட் இன்ஃபென்ட், அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் செய்யறவங்களுக்கு அவாய்ட் பண்றது நல்ல. ஏன்னா இன்ஃபென்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு டெஃபிஷியன்சியை உருவாக்கும். ஓகே, அடுத்த விஷயம் ட்ரைமெத்தோப்ரிம். ஓகே, ட்ரைமெத்தோப்ரிம்ன்றது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். இதுல ஹாஃப் லைஃப் 10 hours வரும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம், active against many gram positive and gram negative aerobic organisms. இதுவும் வந்து என்ன யூரின்ல அன்சேஞ்ச்டா எக்ஸ்ட்ரீட் ஆகும். சரியா? அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து கோட்ரைமெக்சசோலா யூஸ் பண்ண போல குறைவா தான் இருக்கும். அதை தாண்டி இப்ப ஸ்கின் ரேசஸ், அனோரெக்சியா, நோசியா, வாமிட்டிங், ஹெப்னோ பெயின், டேரியா இதெல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், acute and chronic bronchitis, pneumocystis, pneumonia. ட்ரைமெத்தோப்ரிம் வந்து டெப்லெட்ஸ்ல அவைலபிள், அதோட சஸ்பென்ஷன். ட்ரைமெத்தோப்ரிம் தனியா யூஸ் பண்றதை தாண்டி காம்பினேஷன் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, சல்ஃபாமெத்தோக்சசோலோட சேர்த்து. ஓகே, இவ்வளவு விஷயம் உங்களுக்கும் தியரியை பொறுத்த மட்டுக்கும் தெரிஞ்சுக்கொண்டா ஓகே. இந்த பண்ணிக்கிற கொஷின்ஸ் ஒரு லிமிட்டடா தான் இருக்கு. கொஷின் பார்க்க போல தெரியும். வெயிட், நான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 2000ல வந்திருக்கிற ஒரு கொஸ்டின். The advice to take plenty of fluids is given when dispensing cotrimoxazole. True or false? In answer, true or false? ட்ரூ. ஏன் ட்ரூ? என்ன ரீசனால ட்ரூ? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட ஐடியா என்ன? ஏன் ட்ரூ? என்ன ரீசன்? போதுமான அளவு தண்ணி எடுக்கணும் என்றா ஏன்னு கேட்டா என்ன சல்பனமைட் ட்ரக்ஸ் வந்து இட் மே கோசஸ் கிறிஸ்டலூரியா என்ன as a side effect. அப்ப கிறிஸ்டலூரியாங்கிற அந்த கிட்னில பிரிசிபிடேட் ஆகிற ஒரு சைடு எஃபெக்டா உருவாக்குறதால இப்ப கோட்ரைமக்சசோல் வந்து கொடுக்க கொள்ள போதுமான அளவு பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கோங்கிற ஒரு அட்வைஸ நீங்க வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஓகே, அந்த ஒரு காரணத்தால. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. The following drugs are recommended to use to treat the condition mentioned. True or false? Cotrimoxazole indicate to malaria. True or false? நீங்க தியரியில பார்க்கல, பட் in answer true or false? ஓகே, ட்ரூ வந்திருக்கு, ஃபால்ஸ் வந்திருக்கு. பட் நீங்க தியரியில படிக்கல எங்கேயுமே இசலசஃப்லைம் இல்ல. பட் இது வந்து ட்ரூ. ஏன்னு கேட்டா இந்த கோட்ரைமோக்சசோல் வந்து மலேரியாவுக்கு ஒரு ப்ரிவென்ஷனாகவும் ட்ரீட்மெண்டாகவும் யூஸ் பண்றாங்க, பெர்டிகுலர்லி வந்து HIV பாசிட்டிவா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கு. சரியா? அப்ப இந்த விஷயம் மலேரியா
இதுல வந்து இந்த கோட்ரைமெக்சோல் எஃபெக்டிவா இருக்கிறதால இந்த கொஸ்டின் இப்ப இதோட மட்டுமில்ல அடிக்கடி வந்து இருக்கிற ஒரு கொஸ்டின் மலேரியாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எஃபெக்டிவா இருக்க. ஆனா நீங்க மலேரியாக்குரிய ட்ரக்ஸ பாத்தீங்கன்னா குயினின், பிரிமா குயினின், குளோரோகுயினின், ஆர்டிசினேட் இதெல்லாம் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்ல கோட்ரைமெக்சோல் வந்து நீங்க படிச்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த கோட்ரைமெக்சோல் வந்து மலேரியாக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரக்கா இருக்கு. அதாலதான் இந்த கொஸ்டின் அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தேவண்டா இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கோட்ரைமெக்சோல் effective both prevention and treatment for malaria, particularly in HIV patient, HIV positive individuals. சோ நீங்க கோட்ரைமெக்சோல் மலேரியாவுக்கு கொடுக்கலாம் என்கிற இந்த பாயிண்ட் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த கொஸ்டினுக்கு. The following drugs and side effects are correctly paired. Cotrimoxazole crystals in the urine. True or false? True or false? True. ஏனாதான் கிறிஸ்டலூரியான்னு சொல்ற விஷயம் என்ன? கிறிஸ்டலூரியான்னு சொல்ற விஷயம் இந்த கிறிஸ்டல்ஸ் இன் யூரின் தான். ஓகே, அப்ப அந்த சைடு எஃபெக்ட் கிறிஸ்டலூரியாங்கிற சைடு எஃபெக்ட் அடிக்கடி கொஸ்டின்ல வருது. அதால கோட்ரைமெக்சோல நீங்க இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைடு எஃபெக்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 2004ல வந்து கோட்ரைமெக்சோல் இஸ் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் மலேரியா ரிப்பீட்டடா வருது என்ன? அப்ப அது வந்து ட்ரூ ஒன்று வரும். மலேரியாவுக்கும் எஃபெக்டிவா இருக்கிறது. ஓகே, இந்த பாயிண்ட் தேவைண்டா நீங்க எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதுறதுக்கு தான் நான் ஒரு கொஸ்டினுக்கு லைன்ஸ் விடுறது. பிரிண்ட் பண்ணக்குள்ள பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இந்த பாயிண்ட்ல கீழுக்கு எழுதிக்கோங்க இந்த லைன்ஸ்ல. அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக திருப்பி செய்யக்குள்ள. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டினை பாருங்க. கோட்ரைமெக்சோல் is an anti-malarial drug. True or false? Okay, false. Okay, ஏன் false எடுத்தீங்க? மலேரியாக்கு இது எஃபெக்டிவா தானே இருக்கும். அப்ப ஏன் false எடுத்தீங்க? கோட்ரைமெக்சோல் மலேரியாவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற ஒரு ட்ரக். பட் இந்த கொஸ்டின்ல கோட்ரைமெக்சோல் is an anti-malarial drug ன்னு கேட்டீங்க. ஓகே, என்ன ஆன்சர் நீங்க கொடுப்பீங்க இப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்தா? ஓகே, ஸ்பெஷல் கண்டிஷன் ஒன்லி. எஸ், என்னன்னு கேட்டா கோட்ரைமெக்சோல்ங்கிறது ஆன்டி மலேரியல் ட்ரக்ண்டா அது வந்து அப்படி எடுக்க இயலாது. இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்ன்னு சொல்லி வாரதுகள் ஒரு குறிப்பிட்ட ட்ரக் மட்டும்தான். குயினின், பிரிமா குயினின், ஆர்டிசினேட், குளோரோகுயினின் இப்படி வார ட்ரக்ஸ் மட்டும்தான் ஆன்டி மலேரியல் ட்ரக். நீங்க ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா படிக்கிறது தான் ஆன்டி மலேரியல் ட்ரக்ல வாரது.
கோட்ரைமெக்சசோல்ங்கிறது ஆன்டி மலேரியல் ட்ரக் இல்லை. அது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆனா அத வந்து ஒரு ஸ்பெஷலான கண்டிஷன், அதாவது இப்ப HIV பாசிட்டிவா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வெட்டிக்கூடலாம் அந்த ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ல மட்டும் என்ன செய்யறாங்க, மலேரியா என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. அதால இந்த கொஸ்டின்ல வந்து கோட்ரைமக்சசோல் ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக் என்ற பாயிண்ட் நாம எடுக்க முடியாது. அதனால ஃபோல்ஸ் வரும். ஆன்டி மலேரியல் ட்ரக்ங்கிறது வந்து குயினின், சரியா, பிரிமா குயினின், குளோரோகுயினின், ஆர்டிசினேட், இதில் தான் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்ல வர அந்த குறிப்பிட்ட ட்ரக்ஸ்ல தான் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். கோட்ரைமக்சசோல்ங்கிறது ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் இல்லை, ஆனா மலேரியாக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அந்த பாயிண்ட் வச்சுதான் இதை கேட்டீங்கன்னா நல்ல ஒரு கொஸ்டின் உண்டு, யோசிச்சு நீங்க ஆன்சர் எடுக்கணும். அதே கொஸ்டின் தான் அடுத்தது வந்திருக்கு, அதுக்கும் போல்ஸ் தான் வெறும் ஆன்டி மலேரியல் ட்ரக்கா வராது, பட் மலேரியாக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த இத பாருங்க, கோட்ரைமெக்சசோல் இஸ், எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கீ ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. கீ ஆன்சரையும் ஒர்க்கா செக் பண்ணிட்டு எந்த அவங்க இண்டிகேட் பண்ணிருக்க இந்த நோக்கத்துல அவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஃபால்ஸ் இதே நோக்கம் தான். ட்ரூ எடுத்திருந்தா இப்ப மலேரியா கொடுக்கலாம் என்கிறதுக்காக அந்த பாயிண்ட வச்சு எண்டி மலேரியல் மேபி ட்ரூ எடுக்கலாம். இப்ப ரெண்டு படியும் எடுக்கலாம். எனக்கு கீ ஆன்சர் தெரியாது, கீ ஆன்சரை பார்த்துட்டு தான் இதுக்குரிய கன்ஃபர்மேஷன் ஆன்சர் உங்களுக்கு தரணும். ஆனா இதான் விஷயம், சரியா. எந்த மலேரியா ட்ரக்ஸ்ங்கிற அந்த வகைக்குள்ள கோட்ரைமெக்சசோல் வராது. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆனா மலேரியாக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் ஸ்பெஷல் கண்டிஷன்ல மட்டும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க 7. Cotrimoxazole is safer for use in patients with history of allergy to sulfur drug. Okay, true or false? சல்ஃபர் ட்ரக் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கோட்ரைமெக்சசோல் யூஸ் பண்ணலாமா? True or false? என்ன ஆன்சர்? false. Because ஏன் false வரும்? கோட்ரைமெக்சசோல் என்றது வந்து இப்ப சல்ஃபர் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு பாவிக்க இயலாது. ஏன்னா கோட்ரைமெக்சசோல்ங்கிறது சல்ஃபர் மெத்தக்சசோலும் அதோட ட்ரைமெத்தோப்ரிம் என்கிற ட்ரக்கும் சேர்ந்திருக்கிற காம்பினேஷன் தான் கோட்ரைமெக்சசோல். அப்ப இந்த சல்ஃபர் மெத்தக்சசோல்ல என்ன இருக்கின்ற சல்ஃபர் இருக்கு, சரியா. அப்ப சல்ஃபர் இருக்கிறதால சல்ஃபர் அலர்ஜி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த கோட்ரிம் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கல, சரியா. அந்த பாயிண்ட் தான் இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. 2010ல வந்திருக்கிறது. கோட்ரைமெக்சசோல் டேப்லெட்ஸ் contain 2 active ingredients. True or false? True. ஏன்? கோட்ரைமெக்சசோல்ல 2 active ingredients இருக்கு. ஏன்? இதுல 2 ட்ரக்ஸ் இருக்கு. ஒன்று சல்ஃபமெத்தக்சசோல் ஒரு ட்ரக், அடுத்தது ட்ரைமெத்தோப்ரிம் ஒரு ட்ரக். அப்ப 2 ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ, என்ன 2 ஏபிஐ இருக்கிறதுங்கிறது ட்ரூ ஒன்று வரும். ஓகே, இது ஒரு டிரெக்ட் கொஸ்டின். என்ன, இப்ப கோட்ரைமெக்சசோல் 2 ட்ரக்ஸ சேர்த்து தான் செஞ்சிருக்கி என்கிற ஒரு பாயிண்ட் இதுல என்ன செய்யறாங்க, உங்களை செக் பண்றாங்க. அடுத்த இத பாருங்க. சல்பனமைட்ஸ் வந்து ஒரு எம்படரிக் கம்பைன்ஸ் கட்டிக்காங்க. எஸ், இதுக்கு ஆன்சர் ட்ரூ ஒன்று வரும். இதுல ஒரு வீக்லி அசிடிக் இதுவும் இருக்கி, அதோட வீக்லி பேசிக்கும் இருக்கி. அதாவது இது வந்து எம்போட்டெரிக்க காட்டும், சரியா.
எம்பெடரிங்ல ரெண்டு வகையான இதையும் காட்டுறது. அதனால இது ட்ரூ ஒன்று வரும். நீங்க தியரியில செய்யல, பட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதால ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டாயம். அடுத்த கொஸ்டினும் அதேதான். இன்ஃபர்டரி கம்பவுண்ட் சிலிக்கான் கேட்டிருக்கிறது. அது அதே கொஸ்டின் ட்ரூ ஒன்று வரும். ரிப்பீட்டடா வந்திருப்பாருங்க அதே கொஸ்டின். ஓகே, 2020. ஓகே, நீங்க தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. The following antibacterial and their side sites of action are correctly paired. Trimethoprim, bacterial protein synthesis inhibition. True or false? Mechanism of action கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன ஆன்சர்? ஃபால்ஸ் என்று வரும். ஏன்? ட்ரைமெத்தோப்ரிம் சல்போனமைடு எல்லாமே புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன் இல்ல. அது வந்து நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஃபோலேட், என்ன ஃபோலிக் ஆசிட், அதாவது நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் தான் இன்ஹிபிட் பண்ணும். புரோட்டீன் இன்ஹிபிஷன் இல்ல. அதுதான் இதுல கேட்டிருக்காங்க. நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன். அப்ப இதுல கேட்டிக்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ். அப்ப அந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது இதுல ஃபால்ஸா வரும். ஓகே, அப்ப இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சல்ஃபனமைட் ட்ரைமெத்தோப்ரிம் அந்த அளவு கொஸ்டின்ஸ் கொண்டு வந்த செக்ஷன் இல்ல. கொஸ்டின் வந்த செக்ஷன்ஸ் இவ்வளவு தான். அப்ப உங்களுக்கு இதோட பார்த்தா விளங்கும் என்ன கேட்டிருக்காங்கிற விஷயம். என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த கிறிஸ்டலூரியா அந்த சைடு எஃபெக்ட பத்தி கேட்டிருக்காங்க. பேஷண்ட் அட்வைஸ், போதுமான அளவு என்ன தண்ணி எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், அந்த விஷயத்த கேட்டிருக்கேன். ஓவர் டைம் எக்ஸசோல பத்தி கொஞ்சம் அது அடிக்கடி யூஸ் பண்ற ட்ரக்ஸ்ங்கிறதால, ஃபேமஸான ஒரு ட்ரக்ஸ்ங்கிறதால அதை பத்தி கொஸ்டின் வரலாம். மத்தபடி அதுல பெரிசா கொஸ்டின் வரல. ரெகுலர்ஸ்ட் அளவுக்கு இங்க கொஸ்டின் இல்லைங்கிறது. அடுத்து மலேரியாவுக்கு யூஸ் பண்றங்கிற விஷயத்தையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்தையும் நீங்க கிளியர் பண்ணி வச்சுக்கொள்வது நல்ல. உங்களுக்கு ரிப்பீட்டா கேட்கலாம். அவ்வளவு விஷயம் தான் இதுல கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து அமைனோ கிளைகோசைட்ஸ்ல நடக்கும். நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு எப்படியும் அடுத்த அமைனோ கிளைகோசைட் நடக்கும். நடக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு 2 டேஸ்க்கு முதல் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டு அமைனோ கிளைகோசைட்ஸ்ல நாம செய்வோம். ஓகே, அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேஷன்.